என்னடா சின்ன பிள்ளை போட்டோன்னு பாக்கீங்களா? பாருங்களேன், சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒவ்வொரு மூமெண்ட் எப்படி இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்ட நம்ம பெற்றோர்கள் எப்படிலாம் பார்த்தாங்க யோசித்து பாருங்க. நம்ம சொல்லி கொடுக்கறதா அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை ஃபுல்லும் தெரியும். அதே போலதாங்க நம்ம ஆண்டவர்கிட்டக்கும் நம்ம சின்ன பிள்ளை மாதிரி நம்மளை வழி நடத்துவாரு. ஒருவேளை உங்க சூழ்நிலையில நீங்க அடிபட்டா ஒரு தாயை போல உங்களை தேய்ச்சுவாரு. நம்மளுடைய தனிமை நேரத்துல ஒரு தகப்பனை போல நம்ம கூட இருந்துகிட்டு நம்மளை நடத்துவாருங்க. நம்ம சின்ன பிள்ளைல நம்ம அம்மா அப்பா எப்படிலாம் சொல்லி தந்திருக்காங்க, பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும், அப்படிலாம் சொல்லி தந்திருக்காங்கல்ல. அதே போலதான் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சில நேரத்துல ஆலோசனரா இருந்து நம்மளை வழி நடத்துதாருங்க. நம்ம சின்ன வயசுல நடந்தது ஒவ்வொன்றும் இப்போ பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்த்தா கூட பெரிய அற்புதம் இருக்கும். நம்ம அன்னைக்கு பண்ண ப்ரேயரு இன்னைக்கு உண்மையிலே நம்மளை பாதுகாக்கும். நம்ம பெற்றோருடைய ஜெபம் நம்மளை பாதுகாக்கும். ஒருவேளை உங்க ஆபீஸ்லயோ உங்க பள்ளிக்கூடத்திலயோ இல்லைன்னா உங்க வீட்டிலேயோ உங்களுக்கு எதிராக எது வந்தாலுமே ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். தனிமையா இருக்கும்னு நினைக்க வேண்டாங்க. ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். பைபிள் இருக்கு, அது ஊற்றப்பட்ட ஒரு தண்ணி. எப்பவும் அதுல இருந்து இந்த வற்றாத நீரூற்று மாதிரி ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்கா மாறுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எதிராக சிங்கங்கள் போல சூழ்நிலை வந்தா கூட ஆண்டவர் அவருடைய தேவதூதர்கள் மட்டும் அவரே இறங்கி நம்மளை பாதுகாக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் தெரியுமா? கஷ்டத்துல நம்ம எங்கேயும் ஓடாதபடி அவருடைய சமூகத்துக்கு நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவருடைய சமூகத்துல வச்சோம்னா நம்ம தத்தளித்தாலும் கூட நம்ம கரத்தை பிடித்து அவர் கரத்துக்குள்ள வச்சு நம்மளை தூக்கி விடுகிறார். வழி இல்லாத இடத்துல கூட ஆண்டவர் நம்மளுக்கு வழி நடத்துகிறார், வழி தருகிறார், நம்மளை தேய்ச்சுகிறாருங்க. நம்மளுடைய பாதையை செவ்வைப்படுத்துகிற தேவன். நம்மளுடைய பாதைகள் மாத்திரம் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சுமை, நம்மளோட ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸையும் அவர் நடத்துவார். ஒரு உள்ளங்கையில உங்களை வரைஞ்சிருக்கிறேன்னு சொன்ன தேவன் நம்ம அவருடைய உள்ளங்கையில ஒரு சிறு பிள்ளை போல வரைஞ்சு நம்மளை பாதுகாக்கிறாருங்க. அப்பேற்பட்ட தேவனை நம்ம என்னைக்குமே மறக்காம அவரோட பாதத்துல நம்ம வரும்போது அநேக ஆசீர்வாதங்களை மட்டும் இல்ல, அநேக அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய பாதை எப்படி இருக்குன்னுட்டு நம்ம உணர்ந்து அதுபடி நடந்தோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு இவ்விதமான ஆசீர்வாதங்களை அதிகமா தந்து நம்மளை மிக 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 அற்புதமா வழி நடத்துவாருங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அவருடைய பாதத்துல ஆசீர்வாதத்தை மாத்திரம் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.